இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட்டு அவியலுங்க. அவியலுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மாங்காய், கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், 2 கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காய், சின்ன மிளகா 4, சீரகம் கொஞ்சம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க தேவை. கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் இதில் போட்டு 1-2 அரைக்கணும், அவ்வளோதாங்க. நறுக்கிட்டு காட்டுறேன். இப்போ காயெல்லாம் நறுக்கியாச்சுங்க. தேங்காயும் இப்படி 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ செய்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு வடை சட்டியில் எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோங்க. காய் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேகணும். தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இப்போ காய் வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ காய் நல்லா வெந்தாச்சுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம சில நேரம் மாங்காய் கிடைக்காதுங்க. அந்த நேரத்தில் நம்ம இறக்குற நேரத்தில் கொஞ்சம் 2 ஸ்பூன் தயிர் கலந்து இறக்கிக்கலாங்க. மாங்காய் இல்லாத நேரத்தில் மாங்காய் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் இந்த தேங்காய்க்கு தகுந்த உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். இனி நல்லா கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அவியல் கரெக்டாக வெந்துருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாழை இலை வச்சுருக்கேன். இதை போட்டு வாசனை வர்றதுக்காக இப்படி மூடி வச்சிடணுங்க. வச்சு இப்படி மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கட்டு. எங்கே காட்டவே மாட்டேன். இப்போ அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். இது நீங்களும் செய்து பார்க்கணுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். இது வந்து நிறைய காய் போட்டால் தாங்க இந்த கூட்டவியல் நல்லாயிருக்கும். ஒரு 7-8 காயாச்சும் போடணும். அருமையாக இருக்குங்க. நன்றிங்க.